விஸ்வம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லெமன் ரைஸ். ஸோ லெமன் ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது என்ன பெரிய விஷயம், எல்லாருக்கும் பண்ண தெரிஞ்சது தானே. லெமனை புளிய போகிறோம், தடுக்கா போட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு அது எப்படி நம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறோம், பண்ணுறது எப்படி நம்ம கசப்பு இல்லாமல் பண்ணுறோம். சிலர் லெமன் ரைஸ் பண்ணால் கசக்கும். அதுதான் நம்ம எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ரைஸ் அந்த எடுத்தால் தனித்தனியாக உதிரியாக வர்றது. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் ஏதாவது தவறுகள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஸோ வாங்க எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ரைஸ் ஒரு 3 கப் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நல்ல இந்த ரைஸை வேக வைக்கல என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். லிட்டில் அதுலேயே லெமனை புழிஞ்சு விடணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை அதில் விட்டுறணும். கொஞ்சம் சால்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால ரைஸ் உதிரியாக தனித்தனியாக வரும். அதே டைமுக்கு லெமன் நம்ம எதுக்கு லிட்டில் அதில் ஆட் பண்ணுறோன்னா ரைஸ் நல்லா டெம்பராக இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதை ஆயில் ஊற்றுறதுனாலே வரும். ஸோ இந்த நம்ம உங்களுக்கே தெரியும், பிரியாணி இப்போ செய்கிறோம் அப்படின்னா ரைஸ் அந்த உதிரியாக வரதுக்கு அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் இப்போது லெமன் ஜூஸு விட்டுருக்கனால ரைஸ் நல்லா அந்த விறப்பாக இருக்கும், விதையாக நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் லிட்டில் சால்ட்டு எல்லாமே போட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ பண்ணி எடுத்து வடித்து நம்ம எடுத்துடலாம் வடிகட்டி. ஸோ டைரெக்டாக நமக்கு பாத்திரத்தில் வடிகட்டி எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைனரில் மொண்டு ஊற்றி எடுக்கிறனால எடுக்கலாம். ஸோ ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம வேக வச்ச ரைஸ் எடுத்துக்கலாம். வேக வச்சு நல்லா ஆற வச்சிடணும். எப்பயுமே அது ஒரு மெயின் ரைஸ். நம்ம ரைஸ் உதிரியாக வரணும் அப்படின்னா வேக வச்சு நல்லா அந்த பதம் கரெக்டாக எடுக்கணும். அந்த முக்கால் பதத்தில் எடுத்துடணும். நம்ம ரைஸை மசியக்கூடாது. அந்த லிட்டில் அந்த இது இருக்கணும். அந்த முக்கால் பதத்தில் எடுத்துடலாம். இப்போ ரைஸ் அதே கம்மியாக நம்ம வேக வைக்கிறனால அந்த முக்கால் பதம். இதே நிறைய வேக வைக்கிறோம், ஒரு 20 பேத்துக்கு பண்ணுறோம், 50 பேத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விசேஷத்துக்குலாம் பண்ணாங்கன்னா அரை வேக்காடு வெந்துச்சுனாவே ரைஸ் எடுத்து வடிச்சிடுவாங்க. அப்போ தான் அந்த ஹீட்டில் ரைஸ் என்னாகும் நல்லா குக் ஆயிரும். ஸோ அந்த ரைஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பண்ணுறது. ஸோ வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை வறுத்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அதை கடைசியாக கூட ஆட் பண்ணலாம், இல்லை தேவைன்னா ஆயிலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுப்படலை அப்படின்னா ஆயிலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடையிலேயே வறுத்த கடலையெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வாங்கி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு இது வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக டீஸ்பூனில் மஞ்சத்தூள் போடணும். போட்டு ஸ்லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும். நம்ம அந்த கருகு இதெல்லாம் போட்டு இது சூடாகி பொரிய ஆரம்பிக்கலே ஸ்லோ ஃப்ளேமுக்கு குறைச்சிடணும். குறைச்சிட்டு நல்லா போட்டு அந்த மஞ்சத்தூள் ஒரு கிண்டிட்டு டக்குன்னு அந்த லெமன் ஜூஸை ஊற்றணும். ஊற்றையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த ஊற்றுற ஸ்டேஜுக்கு அந்த மஞ்சத்தூளை போடையிலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு லெமனை ஊற்றணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம லெமன் ஊற்றல, லெமன் ஒரு ஆசிட். ஸோ நம்ம நிறைய குவான்டிட்டிலாம் பண்ணல, தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகலை, ப்ளஸ் இந்த ஆசிட்டும் மிக்ஸ் ஆகலை. என்ன பேர்ன் ஆகிறதுக்கு, அதாவது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும், இப்போ ஹோட்டலெல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டக்குன்னு ஒரு ஃபயர் இதாகும். அதுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதிக்க விடலாம். லிட்டில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை இல்லாமல், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக திரும்ப நம்ம ஆன் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம அடுப்பு நார்மலாக ரொம்ப கம்மியாக தான் எரியும் அப்படின்னா தேவையில்லை, அதை ஆஃப் பண்ண கூட தேவையில்லை. ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனில் உப்பு போட்டு இது பண்ணிவிட்டு ஸோ எடுத்து வச்சுக்கிறோம். இதையும் ஆற வச்சுக்கணும். இதையும் ரைஸும் ஆறி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரண்டியில் எடுத்து அப்படியே மேலால் ஊற்றி விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், இல்லை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றி நல்ல ஸ்லைசர் மாதிரி, அதாவது நம்ம தோசை திருப்பி மாதிரி வச்சு கிண்டணும். கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா ரைஸ் தனித்தனியாக உதிரியாக பொலன்னு வரும். அதே டைமில் நம்ம மஞ்சள் மிக்ஸ் பண்ணையில் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்காது. ஸோ லிட்டில் ஒரு ஆஃப் இது தான் வரும், லைட்டாக வெள்ளை மாதிரி தான் தெரியும், வெள்ளை சொராக இருக்க மாதிரி. ஆனால் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்து உப்பு தேவையான அளவு போட்டு கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ், இல்லை இப்போ லஞ்சுக்கே எடுத்துகிட்டு போகிறனால அப்படியே பாக்ஸில் போட்டு நம்ம மூடிட்டோம். நம்ம மதியத்துக்கு எடுத்து பார்க்கல பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டார்க் எல்லோலாம் வராது. நம்ம சாப்பிடக்கூடிய அளவு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவான கலர்.
லெமன் ரைஸ்க்கு வரும். ஸோ இது சூப்பராக இருக்கும். நீ ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை பண்ண பீனட் இல்லை போடலை அப்படின்னா வறுகடலை அந்த பீனட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுருந்தோம், அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே போட்டு நல்லா உதிரியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். லிட்டில் ஒரு ஃப்ளேவருக்காக தேவை அப்படின்னா கொத்தமல்லி தழை நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லெமன் ரைஸ் நம்ம சொல்கிற டைப்பில் பண்ணால் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ரெசிபி தான், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் டிப்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னா நிறைய வீட்டில் இந்த மாதிரி லெமன் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.